எக்ஸசைஸ் 1.4 ப்ராப்ளம் 2. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் அவார்ட் ஆகுது. ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் டிடெக்ட் ஆகுது. ஒரு ஸ்டூடெண்ட்டு 100 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி அவனுக்கு 80 மார்க்ஸ் கிடைக்குது. அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்: டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு 100. லெட் தி நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு x. லெட் தி நம்பர் ஆஃப் ராங் கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு y. Given total number of questions 100. So total number of questions means correct questions plus wrong questions. So x plus y equal to 100. Call it as equation 1. Also given for correct questions marks allotted equal to 1. Correct question க்கு marks allotted வந்து 1. wrong questions க்கு marks allotted, அதாவது ராங் கொஸ்டின்ஸுக்கு மார்க் 1/4 டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ ராங் கொஸ்டின்ஸுக்கு மார்க்ஸ் அலாட்டட் வந்து -1/4. Therefore, total marks allotted for x correct questions and y wrong questions equal to 80. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி 80 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ஸில் எக்ஸ் கரெக்ட் கொஸ்டின்ஸும் ஒய் ராங் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ எக்ஸ் கரெக்ட் கொஸ்டின்ஸுக்கும் ஒய் ராங் கொஸ்டின்ஸுக்கும் சேர்த்து அவனுக்கு கிடைச்சிருக்க மார்க் வந்து 80. Therefore, எக்ஸ் கரெக்ட் கொஸ்டின்ஸுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் வந்து எக்ஸ் இன்ட்டு 1. ஏன்னா ஒரு கரெக்ட் கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அப்படின்னா எக்ஸ் கரெக்ட் கொஸ்டினுக்கு x into 1 plus y wrong கொஸ்டின்ஸுக்கு அவனுக்கு அலாட் பண்ணக்கூடிய மார்க் வந்து y into -1/4. ஏன்னா ஒரு ராங் கொஸ்டினுக்கு 1/4 மார்க் டிடெக்ட் பண்ணுறோம். அப்படின்னா y ராங் கொஸ்டின்ஸுக்கு y into -1/4. The total equal to 80. So x minus y/4 equal to 80. ஒவ்வொரு டைமையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4x minus y equal to 320. Call it as equation 2. equation 1ஐயும் 2ஐயும் கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்டில் equation 1 and 2லேருந்து டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினண்டோட ஃபஸ்ட்டு ரோ வந்து equation 1ல் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1. அடுத்தது இந்த டிட்டர்மினண்டோட செகண்ட் ரோ வந்து equation 2ல் உள்ள எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 4 -1. அடுத்து இந்த டெல்டாயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். 1 into -1 -1 minus 1 into 4 4. So -1 -4 is equal to -5. So டெல்டாயோட வேல்யூ வந்து -5. அடுத்த டெல்டாவிலிருந்து டெல்டா 1 கண்டுபிடிக்கிறேன். டெல்டாவிலிருந்து டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை equation 1 and 2லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்மால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் டெல்டா 1. ஸோ டெல்டா 1 கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். டெல்டா 1 ஈக்குவல் டு 100 into -1 -100 minus 1 into 320 320 equal to -100 minus 320 equal to -420. அடுத்தது டெல்டாவிலிருந்து டெல்டா 2 கண்டுபிடிப்போம். டெல்டா 2 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவில் உள்ள செகண்ட் காலத்தை equation 1 and 2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க
கான்ஸ்டன்ட் டேர்மால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் டெல்டா 2. ஸோ டெல்டா 2 கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா 2 எவாலுவேட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1 இன்ட்டு 320 மைனஸ் 100 இன்ட்டு 400. Delta 2 equal to 320 minus 400 is minus 80. So Kramer's rule padi x equal to delta 1 by delta. X equal to delta 1 வந்து minus 420 divided by delta is minus 5. X equal to minus 420 minus 5 cancel பண்றேன். So x equal to 84. Therefore, the number of correct questions equal to 84.